வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அரவிந்தா பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் பதவியை தூக்கி நம்ம லக்ஷ்மி கிட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பிளானோட தான் கொடுக்குறாங்க. எப்போவுமே மித்ரா கூட வந்து லக்ஷ்மி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணி அந்த பதவியை வந்து நம்ம லக்ஷ்மி கிட்டே கொடுத்துட்றாங்க. ஆனாலும் மித்ரா அதை பற்றி வந்து ஒரு பெருசாக வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் காட்டுறாங்க. நம்ம லக்கி ஜுன்னுவையும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கீங்க, அவங்க 2 பேரையுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அருமை பெருமை பற்றியெல்லாம் வந்து உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம லக்கியும் ஜுன்னும் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைனா எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஒன்று சேர்ந்துருக்க முடியுமா? இப்போ அம்மாவுக்கு சேர்மன் பதவி வேறு கிடச்சிருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கிட்டாங்க, நீங்களும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமானுக்கே நம்ம பசங்க வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இது மட்டும் வந்து பிரச்சனை கிடையாது, இனிமேல் வந்து இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை, இருந்தாலும் நிறைய பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக ஒத்துமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னு லக்கி அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் ஜெய் ஹனுமான் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவையும் விவேக்கும் தாங்க காட்டுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கெடுக்கிறதுக்குன்னு சிவ பூஜையில் கரடி பூந்தா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா இருக்கிறத கேட்டுட்டு உடனே கதவை தட்டுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே ஜானு சொல்கிறாங்க, பாத்தியா உங்கள் அம்மாவுக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் மூக்கில் வேத்துறோம், அதுதான் உங்கள் அம்மா கதவு தட்டுறாங்கள, போய் தர அப்படின்றாங்க. உடனே நம்ம விவேக் ரொம்பவே டென்ஷனோட வந்து, என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்றாங்க. ஏய், நீ என்னோட இதில் வெளியில் வந்து படுறி நீ எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வெளியில் வந்து படுக்கணும்? இது நான் இந்த வீட்டோட மருமக, அதனால் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் என்னால் வந்து எங்கேயும் வந்து படுக்க முடியாது. வேணும்னா உங்கள் பிள்ளைய வந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அப்போ உங்களால் முடியாதுன்னா என்னாலே முடியாது. என்னடி ரொம்ப திமுறாக பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே என்னால் பதில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜானு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விவேக், என்னடா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? ஆமாம்மா, அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே, இது எங்கள் ரூமு, நாங்கள் வந்து 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு என்ன, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை விவேக், இவங்ககிட்ட யாராவது ஜோசியக்காரங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களாத்த, அதனால தான் எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இல்லை, அப்புறம் வேறு எதுக்காக என்னை வந்து அங்கே வந்து படுன்றீங்க? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாங்க. உடனே நம்ம தேவயானி கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவயானி சொல்கிறாங்க, சரி நீ வேணா என்னோட ரூமில் வந்து படுத்துக்க. இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இது வேணா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவும் அப்படியே தேவயானி கூட போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லி பார்த்தீங்கன்னா, எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தவங்க நம்ம லக்ஷ்மி கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னடி உனக்கு பதவி கிடச்சிட்டு ரொம்ப திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படியே தலையில் உனக்கு கிரீடத்தை தூக்கி வச்சிருக்கிற மாதிரியே இருக்குமே. எனக்கு எதுக்கு அப்படிலாம் இருக்குது? எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நந்தன் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமிங் கோணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கு நீ வந்து மித்ரா கூட மட்டும் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, இன்னைக்கு உனக்கு பதவி கிடச்சிருச்சுன்னு அப்படின்ட்டு மித்ரா வந்து உன் கூட சேர்ந்துருவான்னு நினச்சிருக்காத, கனவு கண்டுட்டு இருக்க. அதே தான் நானும் சொல்கிறேன், நீ கனவு காணாத, என்னோட புருஷனை நீ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணாத. என்னோட புருஷனும் எனக்கு தான், இந்த நந்தன் ஃபேமிலியும் எந்து தான், அதே மாதிரி சேர்மன் பதவியும் எந்து தான். நீ கனவுல கூட காணாத, அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம அரவிந்தாவும் ஜெயதேவும் பேசிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ தான் எனக்கு பழைய லக்ஷ்மி வந்து தெரியுறா. இந்த மாதிரி தான் லக்ஷ்மி இருக்க சொல்கிறேன், இந்த மனுஷாவுக்கு இது வேணும் தான், பதிலுக்கு பதில் கொடுக்க சொல்கிறேன், இவ கொடுக்காம இருக்கிறா. இனிமேல் இந்த மாதிரி பதிலுக்கு பதில் கொடுத்தா கண்டிப்பாக மனுஷா இவகிட்ட மோத மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தாவும் ஜெயதேவும் பேசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே மாறும் அரவிந்தா, நீ வேணா பாரு, லக்ஷ்மி நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாற்றி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க தான் போகிறா, நம்மளும் அதை பார்க்க தான் போகிறேன்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவை கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்களே, சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஜானு அவங்க நினச்சிட்டாங்க, என்றைக்கு அந்த கோயிலில் நம்ம ஜானுவை அந்த வளையல் வந்து சாமியோட அந்த போய் சூளத்தில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவையே பிடிச்சி தள்ளி விட்டாங்களோ, இனி வந்து நம்ம ஜானு நல்ல இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஜானு ரூமில் வந்து பார்த்தோன்னு நினைக்கிறாங்க, என்னையா அந்த ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, இதோட இந்த ரூமில் ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு நான் உங்களை வைக்கிறேன், அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜானு பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானியோட மேலே காலை தூக்கி போகிறதும் இப்படி போகிறதும் அப்படி பண்ணுறதுமா இருக்காங்க. இதனால தேவயானி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஜானு அப்படியே தூங்கிட்டே இருக்க மாதிரியே ஆக்டிங் கொடுக்குறாங்க. தேவயானியால் நம்ம ஜானு பண்ணுற அட்டூழியத்தை தாங்கவே முடியல. ஐயோ என்னதான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, கழுத்துலலாம் போட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு, ஏய் நீ என்னடி தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா, என்னை இப்படிலாம் போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியே, நான் இதுதானே வேணும்னு நினச்சேன், என்னை இதோட இங்கே படுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் வாயால் சொல்லணும், நீ ஏன் இந்த ரூமை விட்டு போயிடணுன்ட்டு, அதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தேவயானியை ஒரே டீ ஒன்று விடுறாங்க. தேவயானி கீழே போய் விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க. உடனே என்ன அத்தை ஆச்சு, என்ன அத்தை, உனக்கு எதுவுமே தெரியாதடி, நீ தாண்டி இப்போ பிடிச்சி தள்ளி விட்ட அப்படின்றாங்க. அப்படியா அத்தை, எனக்கு பெட்டு மேலே படுத்தா அப்படியே அந்த பெட்டை ஃபுல்லாகவே நானே வந்து ஃபுல்லாக ஆக்ரமைட் பண்ணிப்பேன், அப்போ நீங்கள் வந்து இதில் இருக்கிறதுனால தான் அப்படி ஆயிடுச்சு அத்தை, சாரி அத்தை அப்படின்றாங்க. உடனே வந்து சாரியா, நீ வேணா கீழே போய் படு அப்படின்றாங்க. நான் ஏன் அத்தை, என்னாலலாம் கீழே படுக்க முடியாது அத்தை அப்படின்றாங்க. இல்லைன்னா நான் ரூம்லேயே போய் படுத்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லை 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 நீ இங்கேயே படுத்துக்கம்மா அப்படின்றாங்க. உடனே நம்ம தேவயானியும் கீழே படுக்க வச்சிடறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி நம்ம தேவயானி அப்படியே ஒரு மாதிரி பெயினோட போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜானு, அப்போ அரவிந்தா கேட்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவள் வந்து என் ரூமில் படுத்தா, இந்த மாதிரி அவள் என்னை இல்லாத அட்டுழியத்தெல்லாம் பண்ணிட்டாக்கா, என்னால் தாங்கவே முடியலக்கா, இடுப்பு என்னமோ தெரியல ஒரு மாதிரி. அப்போ நம்ம அரவிந்தா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜானு பண்ண விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லக்ஷ்மியை தாங்க காட்டுறாங்க. புது ஆஃபீஸ்க்கு சேர்மனாக போக போகிறாங்கல்ல, அதனால பசங்களை வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி ஜுன்னு வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லக்கிக்கு தலைவரைக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜுன்னு சொல்கிறாங்க, லக்கி என்ன இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா லக்கி அப்படின்றாங்க. என்னடா அவசரம் அப்படின்றாங்க. நாங்கள் தானே கூட்டிகிட்டு போய் விட போகிறோம், எதுக்காக இவ்வளோ அவசரம் உனக்கு அப்படின்றாங்க. இல்லை இல்லை நாங்கள் இனிமேல் வேறு ஃப்ரெண்ட்ஸு கூட போக போகிறோம், எங்களுக்கு புது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிடச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியாமல் யாருடா புது ஃப்ரெண்டா, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுமா, நாங்கள் அப்புறமா பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க, புது ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் நாள் போகிறீங்கல்ல, அதனால சீக்கிரமாக போகணும்ல, நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கியும் ஜுன்னும் சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் வெளியில் வந்து இப்படியும் அப்படியும் போய் பார்க்குறாங்க. என்னடா ஜுன்னு ஆளையே காணோம் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம அனுமான் அங்கே வராங்க. பிள்ளைகளா என்ன தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம் உன்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. சரி என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முத்தெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ சொல்கிறாங்க, எங்களுக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்றாங்க. என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எங்களை நீங்கள் தான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்றாங்க. ஐயோ அது மட்டும் முடியாது, இது வந்து என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது, கண்டிப்பாக இது வந்து நான் செய்யவே கூடாது, எல்லாரையும் என்னை பார்த்துருவாங்க, என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நழுவுறாங்களா. இந்த பக்கம் நம்ம லக்கி சும்மா விடுவாங்களா. இனிமேல் ஜொன்னு இவர்கிட்ட நம்ம பேசவே கூடாது, இனிமேல் இவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு நம்ம அந்த இடத்துல நம்ம லக்கி வந்து அவங்களோட எஃபெக்ட் அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அனுமன் சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னோடய வீக்னஸை நீங்கள் தட்டுறீங்க தெரியுது நல்லாவே அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, சரி இப்போ என்ன கூட்டிகிட்டு போனோமா, சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுமான் இது பண்ணுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மித்ராவை காட்டுறாங்க. மித்ரா புது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனிஷா நம்ம மித்ரா கிட்ட போயிட்டு, எங்கே மித்ரா போகிற, புது ஆஃபீஸ்க்கு ஏதாவது போறியா அப்படின்றாங்க. இல்லை நான் எதுக்கு மனிஷா, நான் புது ஆஃபீஸ்க்கு போனோம், என்னோட ஆஃபீஸ் இருக்கும்போது, அதுக்கு தான் இப்போ சேர்மன் நீ கிடையாதே, அந்த லக்ஷ்மி தானே, அவள் சேர்மனாக இருந்தால் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது என்னோட கம்பெனி தான், அதனால நான் என்னோட அப்பா அம்மா கம்பெனிக்கு போயே ஆவேன் அப்படின்றாங்க. உடனே மனிஷா சொல்கிறாங்க, நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு போத்தலை வேறு ஆஃபீஸ்க்கு போகலாம். அது என்ன இந்த ஆஃபீஸ்க்கு போத்தலை, இது என்னோட ஆஃபீஸு, லக்ஷ்மி ஷேர்மனாக ஒன்றா இருக்கலாம், ஆனால் அவள் எனக்கு கீழே தான் எல்லா வேலையும் செய்ய போகிறா, நான் என்ன வேலை சொல்லணும்னா அதை தான் அவள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து மனிஷா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முடிவா நீ ஆஃபீஸ்
ஆஃபீஸ்க்கு போக தான் போறியா? ஆமா மனிஷா, நான் போக தான் போறேன். சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. மித்ராவால எதுவுமே பேச முடியாம அப்படியே அமைதியா இருக்காங்க. அமைதிய நம்ம மனிஷா சம்மதம்னு எடுத்துக்கிட்டு அப்படியே வாள வந்து புடிச்சுக்கிட்டு வரா மாரியே பின்னாடியே வராங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மிய தாங்க காட்டுறாங்க. லக்ஷ்மி சந்தோஷமா ரெடி ஆயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தா ஜெயதேவி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்களா, அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இன்னும் இந்த ஆஃபீஸை நீ மேலும் வந்து நல்லபடியா கொண்டு வரணும். அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மித்ராவும் நம்ம மனிஷாவும் கிளம்பி கீழே வராங்க. அப்போ ஜெயதேவி கேட்குறாங்க, என்னடா புது ஆஃபீஸ்க்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க? அங்கே ஏதாவது வேலைக்கு போறியா? என்னப்பா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் நம்மளோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படின்றாங்க. நம்ம அரவிந்தாவோட பிளான் வந்து அங்கே சக்ஸஸ் ஆகுது. அப்போது நம்ம ஜெயதேவி கேட்குறாங்க, அப்படியா? நம்ம ஆஃபீஸ்க்கா? நம்ம ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகிற? அதான் லக்ஷ்மி தானே சேர்மன். லக்ஷ்மி சேர்மனாக இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் எனக்குமே அதில் வேலை இருக்குல்ல. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறமாச்சும் நான் எல்லாத்தையும் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி காட்டணும்னு பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் எதுவுமே பண்ணலைன்னு தானே சொன்னீங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நான் அதுக்கான எஃபெக்டை நான் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து திட்டவட்டமாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன நேற்று லக்ஷ்மி வந்து எனக்கு இந்த ஆஃபீஸில் அவ்வளோவா எனக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரியாது, அதனால நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தான் என்னை கூப்பிட்டா. அதனால தான் இப்போ நான் கிளம்பி வந்திருக்கேன், நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவும் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மித்ராவை வந்து ஜெயதேவும் நம்ம அரவிந்தாவும் சொல்கிறாங்க, சரி சரி 2 பேரும் நல்லா பத்திரமா போயிட்டு நல்லபடியாக ஆஃபீஸை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்களா. உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு பார்த்தீங்கன்னா விவேக்கை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இந்தாங்க இவனையும் கூட்டிகிட்டு போங்க, இவன் மட்டும் எதுக்கு இங்கே சும்மா வெட்டியாக இருக்கணும், அவங்க அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தானே அலைய போகிறான், அதை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் என்னடி உனக்கு ரொம்ப வாய் நீழுது, என் பையன் என்ன என் முன்னாடியை பிடிச்சி நான் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. ஆமாம் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் என் புள்ள என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவனும் சும்மா இல்லாத எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறது தான் சரின்ற மாதிரியே தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆஃபீஸில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நல்லா தானே இருக்கும். இப்போ தானே எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவன் ஒரு பொறுப்பாக இருக்கணும்ல, அதனால் அக்கா மாமா கூட போயிட்டு அவனும் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விவேக்கும் கிளம்புறாங்களா. இந்த பக்கம் மனிஷாவும் நானும் ரெடி அப்படின்றாங்க. நீ எங்கே போகிற அப்படின்றாங்க. நான் மித்ரா கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 4 பேருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் வெளியில் போயிட்டு காரில் ஏறுறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மித்ராவும் ஏறி உக்காந்துடுறாங்க. பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் ஏறி உக்காந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷா முன்னாடி போய் உக்காரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கிட்ட மொக்க வாங்குறாங்க. இது என்ன ஃபேமிலி இதுக்காக போயிட்டுருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆஃபீஸ்க்கு போகிறோம், அதனால நீ கொஞ்சம் பின்னாடி உட்காரியா? நான் தான் இப்போ சேர்மன், அதனால நான் தான் முன்னாடி உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சரியான ஒரு பதிலடியை மனிஷாவுக்கு கொடுத்துட்றாங்க. மனிஷாவும் போயிட்டு அமைதியாக பின்னாடி உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மித்ரா கார் ஓட்டிக்கிட்டே நம்ம ஆஃபீஸ் கிட்ட வந்துடுறாங்க. ஆஃபீஸ் கிட்ட வந்ததுமே நம்ம மித்ராவுக்கு இந்த லக்ஷ்மி வந்து சேர்மனாக ஆயிட்டாலே, இது உள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம எப்படியாவது அவமானப்பட்டு தான் வெளியில் வருவோம், அதனால் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்து அவகிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஃபோன் பேசுகிற மாதிரி வெளியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் நினைக்கிறாங்க மனசில். அப்போ நம்ம லக்ஷ்மி வந்து கூப்பிட்றாங்க, வாங்க உள்ள அப்படின்ட்டு. இல்லை நான் வரல, நீ போ, நான் ஃபோன் ஒரு கால் பேசணும், அதை பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நம்ம மித்ரா நினைக்கிறாரு உள்ளே போனால் அவருக்கு இன்சல்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம லக்ஷ்மி அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து தயாராகிட்டாங்க. எல்லார்கிட்டையும் பேசி வச்சுட்டாங்க. உங்களோட பழைய பாஸுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டாங்களா. நம்ம லக்ஷ்மி வந்து வலுக்கட்டாயமாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுமே நம்ம மித்ரா நினச்சது வேறு, அங்கே நடக்கிறது வேறன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மித்ராக்கு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மித்ராக்கு இருக்கிற தலகணம் இன்னும் குறையவே இல்லை. அந்த இடத்துல லக்ஷ்மியை நினைக்கிறாரு, பாத்தியா இன்னும் வந்து இவ சேர்மன் ஆனது யாருக்கும் தெரியாது போல், இன்னும் வந்து எல்லாருமே என்ன தான் வந்து பாஸாக நினைக்கிறாங்க, பரவாயில்ல அதே கெத்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம மனிஷா வாய் சும்மா இருக்கமா, உடனே சொல்கிறாங்க, ஆமாம் மித்ரா எப்போவுமே நீ தான் கெத்து, ஒன்றும் தெரியாதவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சா எப்படி அது பிரகாசமாக இருக்கும், பீஸ் போன பல்பு மாதிரி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கு ஒன்றுமே தெரியாது, அப்புறம் எப்படி அவளை தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களா. உடனே இதை
கோவப்பட்டு நம்ம விவேக் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா, என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க. நேற்றே அண்ணி வந்து சேர்மன் ஆனது எல்லாருக்குமே தெரியும் சரியா, அதனால் நேற்றே அண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கிட்டே பேசிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மரியாதை வந்து அண்ணனுக்கே கிடைக்குது. இது எல்லாமே அண்ணியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னோன்னுமே நம்ம மனிஷாவுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடலை, அந்த அளவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம மித்ராவும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் சொன்னத விஷயத்தை வச்சு நம்ம மித்ரா முதல் பல்பை அந்த இடத்துல வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சேர்மன் சேரில் போய் உட்கார போகிறாங்க. அப்போ விவேக் சொல்கிறாங்க, அண்ணா நீ இன்னைக்கு சேர்மன் கிடையாது, அண்ணி தானே சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2வது பல்பும் வாங்குறாரு. என்னடா அப்படின்றாங்க. ஆமாண்ணா அண்ணி தானே சேர்மன், அதனால அண்ணி தானே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி பெருந்தன்மையாக இல்லை நீங்களே உட்காருங்க அப்படின்றாங்க. எதுக்குமா அதோ இருக்கான் பத்தியா உன்னோட ரசிகன், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி நான் அந்த சேர்மன் சேரில் உட்காந்துட்டேன்னுவான், எதுக்கு வம்பு, அதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் தேவையில்ல, நீயே போய் உட்கார் அப்படின்றாங்க. அப்போ நம்ம மித்ராவை கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் மனிஷா சொல்கிறாங்க, வா மனிஷா நம்ம வெளியில் போயிட்டு நம்ம வேறு இடத்துல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னமா எதுக்காக என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை கூப்பிட்றாங்க. உடனே அதுதான் எல்லாமே என்கிட்டேருந்து வாங்கிட்டியே, அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு அப்படின்றாங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் வேணும், அந்த பிளெஸ்ஸிங்ஸை கூட என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ பிடுங்கிட்ட, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த சீட்டு வந்து பொருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விவேக் சொல்கிறாங்க, அண்ணி உங்களுக்கு பொருத்தமாக இல்லாமல் இருக்குமா அப்படின்றாங்க. இதை கேட்ட மித்ரா, போதுண்டா நீ பேசுனது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுடா, அண்ணா இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம விவேக்கை தரன்னு வெளியில் இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம மித்ரா. இதை பார்த்து நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா உடனே 2 பேருமே உள்ளே மோதிக்கிறாங்க. என்ன லக்ஷ்மி உனக்கு பதவி கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஆணவத்திலலாம் ஆடவே ஆடாத அப்படின்றாங்க. நான் எங்கே ஆடுறேன், நல்லா தானே இருக்கேன், நான் எப்படி ஆணவத்தில் ஆட முடியும், உன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாரையுமே, ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அதை எப்படிலாம் வந்து பெருசாக்கணும், ஊதி பெருசாக்கணுன்ற அது உன்னோட எண்ணம், என்னோட எண்ணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தாவை தான் காட்டுறாங்க. அரவிந்தாவும் ஜெயதேவும் பேசிக்கிட்டு வராங்க. எது எப்படியோ நான் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து லக்ஷ்மியை சேர்மனாக ஆக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் நீ பண்ணதும் கரெக்டு தான், இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய பாண்டிங் வரும், நிறைய பேசிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நீ உருவாக்கி கொடுத்துருக்க அரவிந்தா, அது போதும் அப்படின்றாங்க. ஆமாம் இதுவே நல்லபடியாக நடந்துச்சுன்னா அவங்க 2 பேருமே ஒன்றாவே இருப்பாங்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலும் வந்துருச்சு. அங்கே போயிட்டு தீக்ஷலு கிட்ட வந்து நடந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி தலையில் போடுற மாதிரி போடுறாங்க. அந்த தீக்ஷலோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாட்ட போகிறாங்க, இதை வந்து தீக்ஷல் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மறுபடியுமா, என்ன ஆக போகுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பதட்டமாக இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேயுவும் மனிஷாவும் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மியை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உயிருக்கு ஆபத்தான நிலை யாருக்குன்னா நம்ம லக்ஷ்மிக்கு தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம சரையு பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவுக்கு தான் குறி வைக்கிறாங்க. கடைசியாக நம்ம மித்ராவை லக்ஷ்மி காப்பாற்றுற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலம் ஃபுல்லாக அவள் காலை உடச்சி அப்படியே அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பிளான் போடுறாங்களா. அந்த பிளானில் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி அப்படியே தடுத்து விழ போவாங்க. அந்த இடத்துல நம்ம மித்ரா வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அதுக்கு நம்ம 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கண்ணும் பார்த்துக்கிறாங்க. அவங்க கண்ணாலே பேசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம விவேக் சொல்கிறாங்க, சரி இப்போ நேரம் சரியில்லை, நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விவேக் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரையு பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. மனிஷா கிட்ட சொன்னது வேற, இப்போ இவங்க மித்ராவுக்கு டார்கெட் பண்ணி மித்ராவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஜேசிபி மூலயமா கல்லுங்களை வந்து தலையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சைகை கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.